346 பாயிண்ட் இன்னைக்கு ஒரே நாள்ல பேங்க் நிஃப்டி ஏறி இருக்குங்க. ஆமாங்க, எஸ், செப்டம்பர் 1ஆம் தேதி இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு ஒரே நாள்ல பேங்க் நிஃப்டி 346 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஸோ வாங்க ரொம்ப டெக்னிக்கலா போய் பேங்க் நிஃப்டிலையும் என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் பிராட் ட்ரேடிங் அகாடமி. ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைக் பட்டனையும் தட்டி விட்ருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. வர வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are planning to conduct a classroom training at தஞ்சாவூர். at the same time நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா we will be available at சென்னை. சரிங்களா? ஸோ சென்னை தஞ்சாவூர் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்றது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரே நாளில் 346 பாயிண்ட் ரேலி ஆயிருக்கு. இது கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜோன். இது உடஞ்சா ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே விடுறதுக்கான பாசிபிள் இருக்குன்ட்டு. ஏன்னா ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இதே இடத்துல தான் இதே மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே ஆனால் 3% ரேலி அடைஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி எதுவும் மேஜிக் நடக்காட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் பாசிட்டிவாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வெள்ளிக்கிழமையும் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இவன் பேருக்கு தான் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கானே தவிர மற்றபடி ரேலி நல்லா ஆயிருக்கானான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு 54,150க்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்தான், அதாவது 70க்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லலாம். ஆனால் பட் இப்போ நான் என்ன சொல்லலாம்னு கேட்டீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டாக இருந்தது இப்போ சைட்வேஸில் இன்னைக்கு போயிருக்குங்க. இதுதான் பேங்க் நிஃப்டியோட அப்டேட். சரிங்களா? ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நாளைக்கு மேபி இந்த 54,170 அந்த ரேஞ்சை கட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் ரேலி நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கும் திரும்ப சைட்வேஸில் ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 53,600 கட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டவுன் ட்ரெண்ட் தாங்க. ஸோ ட்ரேடிங் நாளைக்கு காலையில் பேங்க் நிஃப்டி எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா 54,170க்கு மேலே சிஇ போங்க, 53,600 கீழே பிஇ போயிடுங்க. நடுவில் இருந்துச்சு அப்படின்னா பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கான பாசிபிள் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ see you on the next video. டாட்டா, பை பை.